வணக்க மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி, அதாவது வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக உள்ள பாட்டில் ராதா அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததே வந்து காஸ்டிங் தான். ஹீரோவாக காஸ்ட் பண்ணியிருக்க குரு சோமசுந்தரம் அவர்கள். இவரை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஆக்டிங் வந்து பிரித்து மெஞ்சிருப்பாப்புல மனுஷன். அப்படி இருக்கும்போது இது ஒரு காமெடி ஃபிலிம், காமெடி ஜானர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இந்த ஃபிலிமில் இவர் எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு க்யூரியஸ் வந்து எனக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது மனுஷன் காமெடி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. காமெடியை தாண்டி அந்த கேரக்டரு பயங்கரமாக கொண்டு போய் அவங்க சொல்ல வந்ததை கரெக்டாக கன்வே பண்ணுறதுக்கு இந்த காஸ்டிங் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் முதல் சொல்லிடுறேன். அதே மாதிரி இவர் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த சைடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைடில் சஞ்சனா நட்ராஜன் அவங்க வந்து இவரோட ஒய்ஃப் அந்த ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு அழகான லவ் வந்து ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் வந்து கடைசி வரையுமே ப்ளே ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கர ஆல்கஹாலிக்காக அடிக்டாக இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து நம்ம ஹீரோ. அவர் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான அந்த ப்ராசஸ் என்னென்ன நடக்குது, அதில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது, அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட ஒன்லைன். இதை எந்த அளவுக்கு ஃபன்ஃபில்டாக, என்டர்டெயின்மெண்ட் பேக்கடாக, எங்கேயுமே வந்து லேக் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறத டைரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டைரக்டர் நம்ம பேசும்போது இந்த படத்தோட டைரக்டர் தினகரன் சிவலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ டைரக்டர் தான், இது அவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாகவே வந்து நிறைய நல்ல படங்களை டெபியூ டைரக்டர்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த டைரக்டர்கிட்ட இருந்தும், ஒரு டெபியூ டைரக்டர்கிட்ட இருந்தும் ஒரு சூப்பரான படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இங்கேயே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை தாராளமாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இங்கேயே சொல்லிடுறேன். அதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இதுக்கடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமெடி ஒரு ஜானர் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி காமெடி வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லுல்லு சபாவோட மாறன் வந்து இந்த படத்தில் இருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் ஜமா அந்த படத்தில் வந்து ஹீரோ அப்புறம் டேரக்டராக பார்த்தோம் இல்லையா, பாரியில் அவர் வந்து ஒரு குடிகாரன் ரோல் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. குடிகாரன் இல்லை, மதுப்பிரி ரோல் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாண வீட்டிலலாம் குடிச்சிட்டு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்க பண்ணுற அலப்பறையே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். அந்த ஒரு வைப்பை படம் ஃபுல்லாக ஒரு ரொம்ப நேச்சுரலாக ஈஸியாக கொண்டு புல் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அந்த கேரக்டரும். அப்புறம் வந்து நம்ம மாறன், லொல்லு சபா மாறன் அவரோட கேரக்டரும் வந்து ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு. காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு ஒரு சில இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு விஷயமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வந்திருக்க அந்த கண்டென்ட், அந்த ஸ்டோரி. அதாவது நான் கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை எந்த மாதிரி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபிலிம் மேக்கிங்கில். அப்படி இருக்கும்போது இவங்க எடுத்துக்கிட்டது ஒரு சீரியஸான ஒரு கண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதை காட்டுறதா இருக்கட்டும், அதில் வந்து இவங்க உள்ளே போனவங்க எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கும், உண்மையிலே ஒரு அடிக்டடாக இருக்கிற ஒருத்தவங்க நார்மல் ஆகிறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த ஃபன்ஃபில்டான ஒரு படத்தில் வந்து ஜாலியாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ இது ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது அவ்வளோ அழகாக கன்வே ஆகிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட, நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த எமோஷனை. ஸோ அந்த வகையில் ஜெயிச்சிட்டாரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட அடுத்தடுத்த ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் வைஸ் வந்து படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரேமோ இல்லை லைட்டிங்கோ சினிமோட்டோகிராஃபியோ எந்த இடத்துலையும் வந்து நம்மளால் குறை சொல்ல முடியாது. அந்த சீனை இன்னும் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் முக்கியமாக பயங்கர ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். நம்ம பாடல்களாக இருக்கட்டும், இதில் அடுத்தடுத்து லவ் சாங் ஒன்று வருது, அது இல்லாமல் அந்த குடிகாரர்களே கொண்டாடுற மாதிரி ஒரு சில பார்ட்டி சாங் இருக்குங்களா, அப்படி ஒரு பார்ட்டி சாங் ஒன்று வருது. அது இல்லாமல் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஒரு அது சேட் சாங்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு டோனில் ஒரு சாங் வருது. எல்லாமே வந்து கேட்குறதுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, மெமரி
பார்த்துட்டு இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு கேட்போம் போட்டு அப்படிங்கிற மாதிரி பதியக்கூடிய பாடல்களாக இருக்குது. அந்த அடுத்தடுத்த சீனையே வந்து அந்த பாட்டு மூவ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மியூசிக் அண்டு சாங்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். என்னைய கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான படம் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வாடா மச்சான் போய் பார்ப்போம், இல்லை வாடா போய் பார்ப்போம் அப்படிங்கிற உங்களோட மூவி பார்ட்னர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா.